யெகோவாயிரே பிரேயர் டீம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நமது அனுபவங்கள் நிறைய புதிய பாடங்களை கற்றுத்தருகிறது. அப்படி நாம் கற்றுக்கும் போது அவை நம்மை அநேகருக்கு ஆறுதலாகவும் சாட்சியாகவும் மாற்றுகிறது. சில நேரங்களில் சில காரியங்களில் நாம் மற்றவர்களால் தூஷிக்கப்படுறோம், நிந்திக்கப்படுறோம். அதுவும் புதிதாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதை ரொம்பவுமே எதிர்கொள்கிறாங்க. ஏதேனும் ஒரு காரியத்தில் சறுக்கல்கள் வரும்போது, ஏன் நீ ஜெபிக்கலையா, உனக்கு ஏன் அற்புதம் நடக்கல என்ற கேள்விகளை கேட்குறாங்க. இந்த கேள்விகள்னால ரொம்பவும் மனசுடைஞ்சு போய் காணப்படுகிற அநேக பிள்ளைகள் இன்னைக்கும் காணப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியாது தேவ பிள்ளைகளின் சறுக்கல்கள் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கான தொடக்கம்னு. ஏசாயா 37:31 பார்க்கும்போது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்ற வசனத்தை பார்க்கலாம். இது எந்த நிலைமையில சொல்லப்பட்டதுன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ராப்சாகே என்பவர் ஆண்டவரையும் ராஜாவையும் நிந்தித்து கூறிய வார்த்தைகளுக்கு எதிராக ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் கூறிய வார்த்தை இது. கடைசியாக நிந்தித்தவர்களுடைய படைகள் கர்த்தருடைய தூதனால் சங்கரிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கான வார்த்தை மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆண்டவர் அவங்களோட பிள்ளைங்களை அப்படியே விழுந்து போகட்டும்னு விடுகிற தேவன் அல்ல. சறுக்கல்கள் என்னும் அனுபவத்தின் வழியாக வேர்களை பலமுள்ளதாக்கி தேவையான போஷாக்கு கொடுத்து கனி கொடுக்க செய்கிறவர். பிரியமானவர்களே, இது ஆண்டவர் உங்களை வணைகிற நேரம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எசேக்கியா ராஜா இந்த பாரமான நேரத்தில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கல்ல, இன்னும் இறுக பற்றி விண்ணப்பம் பண்ணுறாங்க. நாம் எப்படி பாடுகள் கடந்து வரும்போது நிந்திக்கிறவங்க கூட சேர்ந்து நாமும் இதை ஆமோதிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறோமா? உங்களை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. என்ன நிலைமையானாலும் சரி, நீங்கள் அவருக்கு உண்மையாக இருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அதே நிந்தனை செய்தவங்க முன்னாடி உங்கள் நிலைமை மாறும். கண்டிப்பாக ஆண்டவர் இதை செய்வாங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேவ ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக.